ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வராங்க. ஆனா, அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கரெக்ட்டா? இல்ல ஒருத்தரோட அட்வைஸோடவே இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிக்கணுமாங்க சார்? நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய இது ஃபீஸ் கொடுக்காம நம்ம பண்ண முடியுமாங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டாம். அது வேணா ஒரு சின்ன காம்பனன்ட் தான் அது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குடுக்குற ரிட்டர்னை விட ஈக்விட்டி டைரக்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்ல நிறைய ரிட்டர்ன் கிடைக்குன்ற ஒரு மித்து இருக்கு. அது உண்மையாங்க சார்? இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வராரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன மாதிரி எமோஷனல்ஸ்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கவே கூடாது சார். சார் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டுமே நமக்கு பெரிய அசட்டாக இருக்காது அப்படின்னு மாறி வரவங்க நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சேஃப்டி அசெட்ஸ் அப்படின்ட்டு அங்கே. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாக்ஸில் போட்டால் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படிங்க சார் பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்லாம் அவங்க இடம் ஃபிசிக்கலாக என்ன அசெட் இருக்கோ அதை தான் வாங்குவாங்க. இதர் வந்து இடம் வாங்குவாங்க, இல்லை வந்து கோல்டு வாங்குவாங்க, இல்லை டெபாசிட்ஸில் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் அசெட்டாக பார்க்காம அவங்க வந்து ஒரு டேஞ்சிபிள் அசெட்னு சொல்லுவோம்ல, எது நம்ம பார்க்கக்கூடிய அசெட்ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ வந்து அதில் வந்து நிறைய க்ரோத் பிஸ்னஸஸில் நம்ம இந்தியாவோட க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு நல்ல வழி. ஸோ நமக்கு வந்து அதில் டிவிடெண்ட்ஸும் ரெகுலராக கிடைக்கும். இல்லை வந்து நம்ம நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் வந்து நம்ம அதில் அதுக்குள்ளே இருக்கும்போது வில் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இந்த க்ரோத் தட். ஆனால் ஒரு இடத்த வாங்கினோன்னா அந்த இடத்துல டெவலப்மெண்ட் வந்தால் தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் பீப்புள் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வராங்க. ஆனால் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கரெக்டா? இல்லை ஒருத்தரோட அட்வைஸோடவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணுமாங்க சார்? இல்லை, ஃபினான்ஷியல் அசெட்ஸில் என்னென்னா எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு கேட்டகரிலையும் பல மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸில் அவங்க ஏன் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம எந்த ப்ராடக்டை வாங்குறதுன்னு நமக்கு சொல்ல முடியும். இப்போ அது போக நம்ம வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அதாவது இந்த வருஷத்தில் இதை பண்ணணும், இல்லை ஒரு காலேஜ் ஃபீஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் நம்ம அந்த கோல்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம், அந்த ரிஸ்க் எடுக்கணும்னா எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருந்தால் அந்த ரிஸ்க் எடுத்தால் நமக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளால் மட்டுமே பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தானே. நம்ம மட்டுமே எல்லாத்தையும் நம்ம வந்து பிளான் பண்ணுறதை விட ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நம்ம போய் இந்த மாதிரி என்னோட பிளான் இப்படி இருக்குது, நான் என்னால் இவ்வளோ சேவ் பண்ண முடியும், என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளானோடு அவங்க பண்ணாங்கன்னா அது இட் வில் பி பெட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு சூட்டபுளான ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து பண்ணோன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக இந்த ப்ராடக்ட் வாங்கினோம்னா நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், இந்த ரிட்டர்ன் நமக்கு வந்தாலும் நமக்கு வந்து எப்போனாலும் அது போக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியலாக நமக்கு யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள்ட்ட பேசும்போது தெரியும். ஸோ நம்ம பண்ணணுங்கிறது வந்து நம்மளால் நமக்கு பண்ணணுங்கிறது புரியுது, எல்லாருக்கும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனையும் அவங்க பண்ணிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். அதை பண்ணுற வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட சேர்ந்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். சார் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கோல் பேஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட் போங்க அப்படின்ற மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்டில் போனால் அதுலேயும் டேரக்ட் போயிடுவோம், ஏன்னா எங்களுக்கு வந்து கமிஷன் யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்டாக்ஸில் போட்டால் 100% க்ரோத்தே எனக்கு கிடைக்கும், ஈஸி, அதாவது ஷார்ட் டேர்மில் 100% க்ரோத் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த 2 மைண்ட் செட் இருக்கு இல்லைங்க சார்? எல்லாமே எனக்கு வேணும், நான் அதுக்காக செலவு பண்ண மாட்டேன், நல்ல ரிட்டர்ன் வேணும், அதுக்காக கொஞ்சம் கூட நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னங்க சார்? இல்லை, இது வந்து எப்படின்னா நம்மளாக பண்ண முடியும் தான். பட் வந்து நமக்கு ஒரு டைமும் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராடக்டையும் போய் பார்க்கணும், அந்த ப்ராடக்ட் நமக்கு சூட்டபுளாக இருக்கான்னு போய் பார்க்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நமக்கு ஒருத்தருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபீஸுங்கிறது வந்து என்னென்னா அவங்க அந்த வேலைக்கு வந்து நமக்கு கரெக்டான ப்ராடக்ட் நமக்கு சொன்னாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் நம்ம போட்டோம்னா அதுலேருந்து பண்ணுற ரிட்டர்னே அந்த ஃபீஸ்க்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துரும். இப்போ நீங்கள் நம்மளாக சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நமக்கு ஒரு 2% இல்லை 3% நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா, நம்ம அதுக்கு அவர் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நம்மளுக்கு 5-6% ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு வருஷத்தில் சொல்கிறேன். அப்போ வந்து அவருக்கு அந்த 0.5% அந்த ஃபீஸை கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ நமக்கு ஃபீஸுங்கிறது ஒரு ஸ்மால் காம்பனண்ட். அந்த கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டா அந்த ஃபீஸ்க்கான ஒரு இது வந்து அந்த அந்த ப்ராடக்ட்டோட பர்ஃபார்மன்ஸே இந்த ஃபீஸ் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய, இது ஃபீஸ் கொடுக்காம நம்ம பண்ண முடியுமாங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டாம். அது வேணா ஒரு சின்ன காம்பனண்ட் தான் அது. மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து டைரக்ட்டுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 1% தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. இந்த 1%க்காக நம்ம வந்து அது தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன் மொத்தமாகவே போயிடும் இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கரெக்ட் ப்ராடக்ட் அண்ட் த ராங் ப்ராடக்ட் வில் ஆஃப்செட் த 1% ஃபீஸ்ங்கிறது. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளோ இது பேஸ்டுன்ட்டு. இப்போது ஈக்விட்டிக்கு வரவங்க அவங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் டேரெக்டாக போய் வாங்கி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவா? ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பார்க்கணுங்க சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல அந்த ஸ்டாக்கை பற்றி படிக்கிறதுக்கான டைம் இருக்கான்னு பார்க்கணும். அவங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக நான் படித்து கற்றுக்கிட்டு, அந்த கம்பெனி என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், என்ன ரிஸ்க் இருக்குது அந்த கம்பெனிலன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் எல்லா குவார்ட்டரும் அதை பற்றி ரிசல்ட்டு பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு டைம் ஒருத்தரால் கொடுக்க முடியுமா? அவங்களோட டெய்லி ஒர்க்கில் வந்து அவங்களுக்கு இந்த டைம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, அவங்க வந்து டைரெக்டாக வாங்காமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக வாங்குறது பெட்டர். பேசிக்காக வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பண்ண போகிறாரு. அவருக்கான ஃபீஸை அவர் கொடுக்க போகிறோம். அதுவும் ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஃபீஸ் தான் அது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து ஃபீஸ் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் உங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் அவங்க 1% தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலான ஒரு பர்சன் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக ஆயிடுது. நீங்கள் அதே ஈக்விட்டியை வாங்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணாமல் இன்னொருத்தர் உங்களுக்காக பண்ண போகிறாரு. அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அது நீங்களே பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை பற்றி நல்லா படித்து நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அப்படியே நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு பண்ணுறதுல தப்பு இல்லை. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் அவரே படித்து அவரே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்கணும்னா அவர் வேறு படிக்கிறதை தாண்டி வேறு என்னென்னலாம் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸும் ஃப்ரீ ரெக்கமெண்டேஷனே கிடைக்குது. அதை ஒருத்தர் போய் வாங்கிடலாமா? அங்கே வாங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் சார்? இல்லை, இப்போ எல்லா பர்சன் என்னென்னா வந்து நான் ஈக்விட்டியில் வாங்குறேன்னா எனக்கு வந்து நானே வாங்கி நானே கரெக்டான ஸ்டாக்கை பார்த்து நானே வாங்கின ஸ்டாக் நல்லா பண்ணுச்சுன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்கும் நான் பண்ணது கரெக்டாக வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லா படித்து பண்ணாங்கன்னா அவங்க பண்ணட்டும். பண்ணும்போது என்னென்னா வந்து they have to make sure that அந்த ஒரு ஏன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, அந்த ஒரு டிசிப்ளின் சொல்லுவோம் இல்லையா? வாங்கினதுக்கப்புறம் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் படித்தது போக நீங்கள் சொல்கிறாங்களேன்னு வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து வாங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் அதை படிக்காமல் அவங்க சொன்னதுக்காக மட்டும் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க எதுக்காக வாங்க சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களோட ரிஸ்க் வேறு ரிஸ்க் ப்ரொஃபைலாக இருக்கலாம். அவங்க ஒரு வருஷத்துக்காக வாங்கி விற்கக்கூடிய நபராக இருக்கலாம். நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிற நபராக இருக்கலாம். அவங்க எப்போ விற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்போ வந்து அது விற்கணுமா வாங்கணுமாங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாது. ஸோ அதனால் அவங்க சொன்னாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு அந்த ஐடியா அவங்க சொன்னாங்களே, ஸோ நம்ம அதை பற்றி படிப்போம், நம்ம ஃபுல்லாக அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம், ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்ப்போன்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் அது நல்ல பிஸ்னஸ்ன்னு நினச்சா, உங்களுக்கும் அது நல்ல ப்ரைஸ்ன்னு நினச்சா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். ஆனால் முட்டையாக நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சொன்னதுக்காக மட்டுமே வாங்கக்கூடாது. அப்படியே அவங்க அதுக்கு சொன்னதுக்காக மட்டுமே வாங்கினீங்கன்னா அவங்க விற்றாங்கனாலோ இல்லை அவங்க எப்போ அவங்களோட ரிஸ்க் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ரிஸ்க் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் வராது. அவங்க வந்து விற்றுருப்பாங்க, உங்களுக்கான எப்போ விற்றுருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கும் எப்போ விற்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இட் இல் நாட் அ குட் திங் டு டூ. ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக மட்டும் வாங்குறது இட்ஸ் நாட் அ குட் திங். சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, உங்களால் அந்த செக்டார் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டிக்கு அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இதானா? இல்லை, டைம் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா நம்ம 5000 கம்பெனி 6000 கம்பெனி இருக்காது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு 20 கம்பெனியை வந்து நீங்கள் படிக்கணும்னாலே எவ்வளோ ஃபில்டர் பண்ணணும். ஒரு 20 கம்பெனி நீங்கள் 5000 கம்பெனியில் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு 5000 கம்பெனி பற்றியும் தெரியணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த 20 கம்பெனி நீங்கள் எந்த கம்பெனியை வாங்குறீங்களோ அந்த 20 கம்பெனி பற்றியாவது உங்களுக்கு முழுசாக தெரியணும்.
ஸோ அந்த 20 கம்பெனி வாங்கணுன்னாலே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 கம்பெனியாவது மினிமம் படிச்சாகணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வாங்க முடியாதுல்ல, படித்ததெல்லாம் வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கான பொறுமையும் வேணும். ஏன்னா அது வந்து எமோஷ்னலான ஒரு இதுவும் கூட தான். ஏன்னா நீங்கள் வாங்கிடுவீங்க, அப்புறம் ப்ரைஸ் குறையும், இல்லை அப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏறும், நீங்கள் உங்களால் தேவையான அளவுக்கு வாங்க முடியாது, அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் உங்களால் வாங்க முடியுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் படிச்சிருந்தா தான், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டைம் இல்லாட்டி உங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லாத போது எதுக்கு நீங்கள் அதில் கஷ்டப்பட்டு போய் பண்ணி, உங்களுக்கு அந்த எமோஷ்னலாக ஒரு பேலன்ஸும் வேணும் அதில். ஸோ இஃப் யூ ஹேவ் த பேஷன்ஸ் அண்ட் த டைம், இட் இஸ் ஓகே. இஃப் நாட், இட் இஸ் நாட் பேட். இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குற ரிட்டர்னை விட ஈக்விட்டி டேரக்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்ல நிறைய ரிட்டர்ன் கிடைக்குன்ற ஒரு மித்து இருக்குது. அது உண்மையாங்க சார்? இல்லை, அது வந்து யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து நீங்களே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நீங்கள் உங்கள் டேட்டாவை எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதே டைமில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து இதுக்காகவே அவ்வளோ பேர் வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஒருத்தரால் ஒரு 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 100 கம்பெனி ஒருத்தரால் ட்ராக் பண்ண முடியும். அவங்க 10 பேர் வச்சுருப்பாங்க. அவ்வளோ மணி நேரம் வேலைக்கு அப்புறம் தான் அவங்க அதை வாங்குறாங்க. நம்மளால அந்த அளவுக்கு டைம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அது ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டான விலையில் நீங்கள் நிறைய குவான்டிட்டி வாங்குறீங்க, கரெக்டான நேரத்தில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் பீட் பண்ணலாம். ஆனால் அதோட பர்சன்டேஜ் வந்து வெரி ஃபியூ பர்சன்டேஜ் பீப்புள் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லார்ஜர் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை விட டைரெக்டாக பண்ணுறவங்க அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் ட்ரேட் மாதிரி பண்ணுறாங்க, வாங்கி விற்கிறாங்க. லாங் டேர்முக்கு அவங்க எதையுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆனால் வந்து யாரும் வாங்கினாங்கன்னா ரொம்ப விற்க மாட்டாங்க. ஸோ அப்படியே எஸ்ஐபி மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக என்ன வந்துடுதுன்னா ஒரு டிசிப்ளின் வந்துடுது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு ஆளோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதில் வந்து அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்டில் வந்துடுது. ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு பீட் த மியூச்சுவல் ஃபண்ட். நிறைய பேரால் பீட் பண்ண முடியாது. அப்போது இப்போ ஒருத்தர் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவர் டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் என்னெல்லாம் பண்ணணுங்க சார்? ஏதாவது ஒரு ஃபாலோயிங் கைடன்ஸ் மாதிரி கொடுங்க சார். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டுட்ருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பணத்தை, அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்விட்டியில் அலோகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ஸே நீங்கள் ஒரு 60% ஈக்விட்டியில் அலோகேட் பண்ணுறீங்கன்னா அதில் 50% வந்து நீங்கள் 50 ருபீஸ் வந்து நீங்கள் இதிலே போட்டுடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு 10 ருபீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 10 ருபீஸ் மட்டும் நீங்களாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து படிங்க. படிச்சுட்டு அதை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பாருங்கள். இறங்குச்சுன்னா அது ஏன் இறங்குதுன்னு பாருங்கள். ஏறுச்சுன்னா அது இதனால தான் ஏறுதானுங்கிறத பாருங்கள். இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து எப்படின்னா வந்து நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறதோட நம்ம பண்ணும்போது தான் வந்து அது ரியல் டைமில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பணத்தோட ஆரம்பித்து அதை டைரெக்டாக பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிசிப்ளினும் வரும், ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். நீங்கள் சிலது என்ன ஆகும், நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அது கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் சிலது வந்து என்ன ஆகும், தப்பான செகண்ட் டைம் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியும், எது கரெக்டாக பண்ணேன், எது தப்பாக பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா நீங்களாக பண்ணி கற்றுக்கங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்கிறத அப்படியே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு பேசிக் அட்வைஸ் வில் பி டு ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் நீங்களாக பண்ணுங்கள். பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நீங்களாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அலோகேஷனை வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ணுறதுல கூட அதிகப்படுத்திக்கலாம். சார் பேப்பர் ட்ரேட் பண்ணாமல் இப்படி டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கலாமாங்க சார்? அதுக்கு சான்சஸ் இருக்கா? பண்ணலாம். பேப்பர் ட்ரேட் பண்ணால் ரொம்ப டிசிப்ளின் வேணும். ஏன்னா அது எமோஷனலாக நமக்கு அட்டாச்மெண்ட்டே இருக்காது பேப்பர் ட்ரேடில் இல்லையா? நம்ம சும்மா எழுதி வைப்போம், இந்த ஸ்டாக்கை நான் இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த ஃபிசிக்கலாக நம்ம வந்து வாங்கலை, அதை நம்ம எமோஷனலாக அதுக்கு வந்து அஃபெக்டே ஆக மாட்டோம். அந்த ஷேர் இறங்கினாலும் ஏறினாலும் நமக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. நம்ம எப்போ ஃபுல்லாக கற்றுப்போம் அப்படின்னா, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்சோ அபவுட் எமோஷன்ஸ் இல்லையா? ஸோ அந்த எமோஷன்ஸை நம்ம எப்போ கற்றுப்போம் அப்படின்னா வந்து நம்ம ரியலாக நம்ம இது பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்மால் வேல்யூவில் ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து அந்த இம்பேக்ட் ரொம்ப இருக்காது. பட் அதே சமயம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எமோஷனல்ஸை பற்றி பேசுனீங்க. ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரார் அப்படின்னா அவர்கிட்ட என்ன மாதிரி எமோஷனல்ஸ்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க சார்? இல்லை, முதல்ல வந்து பேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா வந்து
ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஈஸி இல்லை. ஏன்னா ஈஸியாக இருந்ததுன்னா யாருமே தொழிலே பண்ண மாட்டாங்கல்ல, எல்லாமே வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க இல்லையா. ஸோ வந்து மற்றவங்க வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக தான் இதில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் ப்ரைஸ் கூடுது. ஸோ லாபம் வந்து ஒரு தொழிலில் வந்து 3 மாதத்துலாம் ஏறிடாது. எல்லாம் வந்து வருஷக்கணக்காக தொழில் பண்ணணும், அப்புறம் தான் வந்து வந்து லாபம் நமக்கு ஏறும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அந்த கம்பெனிஸ் லாபம் பண்ண அவ்வளோ டைம் ஆகும்போது நமக்கு லாபம் வர்றதுக்கு அந்த அளவுக்கு டைம் ஆகும். ஸோ முதல்ல பேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கி நான் ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்குவேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கே வாங்கணும். ஸோ 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பல நாய்ஸ்கள் வரும் உங்களுக்கு. பல பேர் வந்து இந்த ஸ்டாக் ஏன் வாங்குறீங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லையே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிற இல்லை அந்த கம்பெனியே 2-3 குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் கொடுக்காது. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு நிறையா நெகட்டிவ் டிஸ்கஷன்ஸ் வரும்போது நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து அதை வச்சுருக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பேஷன்ஸ் வேணும், இன்னொன்று கன்விக்ஷன் வேணும். நீங்கள் படித்த விஷயத்தை பற்றி இல்லை அந்த கம்பெனியை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருந்தால் தான் உங்களால் வந்து நீங்கள் அதை தொடர்ந்து வச்சுக்க முடியும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்க விற்கும்போது நல்ல கம்பெனியை நீங்கள் விற்காமல் வச்சுக்க முடியும். ஸோ பேஷன்ஸ் அண்ட் கன்விக்ஷன், நல்லா படித்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த வச்சுக்கக்கூடிய அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது 2 இருந்தாவே டைரக்ட் ஈக்விட்டியில் சக்ஸஸ் பண்ணிட முடியுமா சார்? இது 2 முக்கியமான விஷயங்கள். மற்றபடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் வந்தால் வந்து ப்ரைஸ் ஒரு 30% இறங்கிருச்சுன்னு வைங்களேன். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 70 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகி நீங்கள் வந்து விற்கலாம். ஸோ அது விற்காமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா. நீங்கள் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இதெல்லாம் வந்து எல்லாமே வேணும். அது முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அது பற்றின புரிதல் வேணும், அது ஒரு பேஷன்ஸ் வேணும். பட் அது போக அந்த எமோஷ்னலாக வந்து வி ஷுட் பி பேலன்ஸ்ட். ரொம்ப பணம் வந்தாலும் நமக்கு ரொம்ப இதுவாகக்கூடாது, ரொம்ப கீழே போனாலும் நம்ம வந்து வி ஷுடன்ட் வரி அபவுட் ஆல் தட். நம்ம பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே இருந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்து நம்ம பண்ணுறது தான் அதோட முக்கியமான விஷயங்களாக இருக்கும். அப்போ லேர்னிங் தான் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படிங்கிறீங்க. நிறையா படிச்சுட்டே இருக்கணும் அதை பற்றி. இட்ஸ் நாட் ஈஸி டு. தேங்க்யூங்க சார், டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.